நீங்க கம்மியான சேலரிக்கு ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நல்ல பேயோட ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்களா? ஒரு 1 1/2 இயர்ஸ் முன்னாடி நானும் இந்த நிலைமையில தான் இருந்தேன். என்ட்ட ஆல்ரெடி நல்ல டெவலப்பர் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. பட் ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்கு இது பத்தல. ஸோ, உண்மையிலேயே இந்த மாரி கம்பெனிஸ் எந்த மாரி விஷயத்த வச்சு ஒரு கேண்டிடேட்ட செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இன்னொன்னு வந்து சிஸ்டம் டிசைன். இதோட டிஃபிகல்டி லெவல்ஸ் உங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து மாறும். எனக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறனால டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கிராக்கிங் த கோடிங் இன்டர்வியூங்கிற புக்கு. அதே மாரி நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பிராக்டிஸும் பண்ணேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, லீட் கோட். நெக்ஸ்ட் நீங்க சிஸ்டம் டிசைன் கத்துக்க, உங்க கரண்ட் கம்பெனில இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்டோட ஆர்க்கிடெக்சர் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்க்கிடெக்சர்ல எடுத்திருக்க ஒவ்வொரு டிசிஷன்ஸும் எத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே உங்க கரண்ட் கம்பெனில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இல்லனா, நீங்க லோ லெவல் டிசைனுக்கு refactoringguru.com யூஸ் பண்ணலாம். ஹை லெவல் டிசைன் கத்துக்க byte.co blog இல்லாட்டி Netflix Tech blog யூஸ் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நான் டிஎஸ்ஏ அண்ட் சிஸ்டம் டிசைன் படிச்சேன்னு ஷேர் பண்றேன். அதே மாதிரி எனக்கு 2 1/2 இயர்ஸ் கரியர் கேப் இருந்துச்சு. எப்படி என்னோட ரெஸ்யூமேவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூ வாங்கினாலும் ஷேர் பண்ணுறேன்.